நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் பண்ண லாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம். இதுக்கு மெயின் ரீசன் நான் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணதான். நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணேன், அப்பவும் எனக்கு லாஸ் தான் கிடைச்சது. என்ன அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் டார்கெட் போடுச்சு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நான் ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் தான் இது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது நம்ம வந்து 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எல்லாருமே யூஸ் பண்றது. ஸ்டாப் லாஸ் அடிச்சது லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டமை பெட்டர் பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் நான் சொன்ன மெத்தட். மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் போகுதுன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ண டைரக்ஷன் தான் போகுதுன்னா அகைன் வந்து என்ட்ரி பார்க்கலாம். வித் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனோட ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட நம்ம வந்து என்ட்ரி பார்க்கலாம். ஜஸ்ட் மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கோம். இல்ல மார்க்கெட் வந்து நம்மளோட அனலைசிஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆகுதுனா தான் நம்ம அனலைசிஸ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்மளோட என்ட்ரியை ப்ராப்பரா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஸ்ட்ராட்டஜியோட இந்த ஒரு மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை பத்தி நான் ஒரு டீடைல்டா ஒரு பிடிஎஃப்ல நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து எஸ்எல் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன்.